ஹாய், ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பற்றி பார்க்கலாம். அதாவது நமக்கு ப்ரோட்டீன் வந்து உடம்புல தினசரி வந்து சேமித்து வைக்காது. நமக்கு கால்சியமாக இருக்கட்டும், அயனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து உடம்புல வந்து சேர்த்து வச்சுருந்து அதுக்கப்புறமா மறுநாளைக்கு அதுக்கு நமக்கு தேவைப்பட்ட போது நமக்கு எடுத்துக்கிடும். ப்ரோட்டீன் சத்தை பொறுத்த வரைக்கும் புரதச்சத்துன்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன் தினசரி நமக்கு வந்து எடுக்கணும். தினசரி அன்றாட செயல்பாட்டுக்கு கட்டாயமாக ப்ரோட்டீன் நமக்கு வந்து வேணும். இப்போ நம்ம எதுக்காக ப்ரோட்டீன் எடுக்கிறோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடியவங்க ப்ரோட்டீன் எடுக்கும்போது கொஞ்சம் சுகர் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். சுகர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாவே உதவும். நான் எடுக்கக்கூடிய இந்த பிராண்டு, இந்த எலிமெண்ட்ஸ் பிராண்டில் வெல்லன்ஸ் பிராண்டு, இதில் உள்ள ப்ரோட்டீன் பவுடர் ரொம்ப ரிச்சு ப்ரோட்டீன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு ஆம்லா கலந்துருக்காங்க, பிரம்மி இந்த பவுடர் கலந்துருக்கிறாங்க. இது வந்து நமக்கு வல்லாரைன்னு சொல்லக்கூடியது. இது ஆயுஷ் பிரீமியமார்க்கு சர்டிஃபிகேட் உள்ளது. இது எல்லாமே நமக்காக போட்டிருக்கிறாங்க. வல்லாரை கீரை சோயாவிலேருந்து தயார் பண்ணது, நமக்கு நெல்லிக்காய் கலந்துருக்குது. இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கலந்த ஒரு ப்ரோட்டீன் பவுடரை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இதுலேயே நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. எனர்ஜி எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, நியூட்ரிஷன் எவ்வளோ இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது, அப்புறம் நமக்கு இதில் என்னென்ன இது இருக்குதுன்னா அந்த இதுலேயே நமக்கு டப்பாலேயே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு 10 கிராம் நம்ம ப்ரோட்டீன் எடுத்தோம்னா நமக்கு இதில் வந்து 8.5 கிராம் ப்ரோட்டீன் வந்து நமக்கு உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கிடும், ஏற்றுக்கிடும். ஒரு ஏஜுக்கு மேலே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ப்ரோட்டீன் எடுத்துக்காமல் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறது, நம்ம பவுடராக ஒரு சப்ளிமெண்ட்டாக நம்ம எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு இப்போ ஒரு கிளாஸில் பால் எடுத்துருக்கிறேன். இது வந்து ரொம்ப திக்கான பால் கிடையாது. 50 மில்லி பவுடரு, 50 மில்லி பால் எடுத்துகிட்டு 50 மில்லி தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் இது உள்ளுக்குள்ளே இப்படி ப்ரோட்டீன் பவுடர் இருக்குது. அதை எடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இதை சும்மா நம்ம இப்படி நல்லா ஆற்றி நம்ம குடித்தா போதும், வேறு ஒன்றுமே இல்லை. இதை இப்படி பண்ணும்போது உடம்புக்கு நல்லா ப்ரோட்டீன் சத்து கிடச்சிக்கிடுது. நம்ம ஏஜுக்கு மேலே ரொம்ப ப்ரோட்டீன் எடுக்க முடியாத பட்சம், இப்போ நமக்கு மாமிசம், முட்டை அந்த மாதிரி இதுலேயும் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. ஆனால் அது கொழுப்பு கலந்த ப்ரோட்டீனாக இருக்கும். அது உடம்புக்கு சில தீமைகளை செய்யும். டைஜஷனுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஒரு 45 வயசுக்கு மேலே உள்ளவங்க, அதாவது இப்போ 60 வயசுக்கு மேலே இதை கம்பல்சரி ஒரு புரோட்டீனை பவுடராக எடுத்துக்கிடலாம். டயாலிசிஸ் பேஷண்ட்டு கட்டாயம் எடுக்கக்கூடாது. டாக்டர் அட்வைஸோடு நம்ம எடுத்துக்கிடணும். ப்ரோட்டீன் வந்து அன்றாட நமக்கு தேவைக்கு போக சிறுநீர் வழியாக வெளியேற்றப்படுறதுனால நம்ம பாட்டுக்கு நம்ம நிறைய ப்ரோட்டீன் டயாலிசிஸ் பேஷண்ட்டு கொடுத்தோன்னா அவங்க ஏற்கனவே நீர் போக கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இது உகந்தது கிடையாது. எல்லோருக்கும் வணக்கம். தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இந்த ப்ரோட்டீன் பவுடர் ரொம்ப அருமையாக இருக்குது. என்னோடய ஹெல்த்துக்கு இது முடி உதிர்றதை கட்டுப்படுத்துகிறதா இருக்கட்டும், கண் பார்வைக்கு நல்லது செய்கிறதா இருக்கட்டும், நம்ம உடம்பு வந்து அவ்வளோ அழகாக நமக்கு வச்சுருக்குது. புரதச்சத்து டெய்லி தேவை. 20 விதமான புரதங்கள் இருக்குது. அதில் 12 விதமான புரதம் உடம்பு தனக்கு தானே உற்பத்தி பண்ணிக்கிடணும். 8 வந்து நம்ம அன்றாட சாப்பாட்டில் தான் வரும். பருப்பு, நம்ம பயறு ஐட்டங்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருந்து தான் ப்ரோட்டீன் எடுக்கும். பால் அதிலிருந்து தான் நமக்கு வரும். அப்போ அது குறைபாடு இருக்கும் போது, ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி ரொம்ப கம்மியாக போகுது, நமக்கு முடியலை அப்படிங்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ளிமெண்ட் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இது வெல்னஸ் ப்ராடக்ட் ஒன்லி, இல்னஸ் ப்ராடக்ட் கிடையாது, வெல்னஸ். அதனால் இதை தாராளமாக நான் எடுக்கிறேன். எனக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3080 ரூபா வந்திருக்குது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக நம்ம வாங்கிக்கிடலாம். இது எல்லா விதமான சர்டிஃபிகேட்டு பெற்ற ஒரு அருமையான ப்ராடக்ட்டு. 10 கிராம் பவுடர் எடுக்கும் போது நமக்கு 8.5 கிராம் ப்ரோட்டீன் நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ணிக்கிடும். அது வந்து நல்ல நிதர்சனமான உண்மை. தேங்க்யூ ஸோ மச்.